டுடே நம்ம வீடியோவில் சௌச்சௌ வச்சு இப்படி ஒரு கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சௌச்சௌவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சௌச்சௌவை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சௌவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். பருப்பு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம கழுவி சேர்த்துக்கலாம், இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எடுத்த பருப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நான் அரை மூடி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்புக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காயில் நான் அரை மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி எடுத்துக்கோங்க, போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க, நல்லா மைய கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. டெய்லி நம்ம சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு நார்மலாக நம்ம பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.